வணக்கம். ஆகாஷவாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி அர்ஜென்டினா தலைநகர் பியூனஸ் ஏர்ஸில் அதிபர் ஜாவியர் மிலைனுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மாலை மேற்கொள்கிறார். ஏழை எளிய கிராமப்புற மக்களின் வாழ்க்கையில் எழுச்சியை ஏற்படுத்தவே கூட்டுறவு அமைச்சகம் தோற்றுவிக்கப்பட்டதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பசுமை தமிழ்நாடு இயக்கத்தின் கீழ் தமிழகத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் 707 ஹெக்டேர் அலையாத்தி பரப்பு மீட்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கர்நாடக அணைகளிலிருந்து உபரிநீர் காவிரியில் திறக்கப்படுவதால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 53,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. விம்பிள்டன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் 2வது சுற்றில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி மெக்சிகோவின் ரெய்ஸ் இணை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி அர்ஜென்டினா அதிபர் ஜாவியர் மிலைனுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை தலைநகர் பியூனஸ் ஏர்ஸில் இன்று மேற்கொள்கிறார். வர்த்தகம், முதலீடு, சுகாதாரம், பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்த முக்கிய பேச்சுவார்த்தைகள் இதில் இடம்பெறுகின்றன. 5 நாடுகள் பயணத்தின் 3ஆம் கட்டமாக இன்று காலை அர்ஜென்டினா சென்றடைந்த பிரதமருக்கு இந்திய வம்சாவளியினர் கலை நிகழ்ச்சிகளுடன் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். அந்நாட்டின் சுதந்திர போராட்ட வீரர் மற்றும் தேசத்தின் தலைவரான ஜெனரல் ஜோஸ் டி சான் மார்டின் சிலைக்கு பிரதமர் இன்று அஞ்சலி செலுத்துகிறார். பின்னர் பிரதிநிதி நிலையிலான உயர்நிலை பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். அர்ஜென்டினா பயணத்தை முடித்துக்கொண்டு 4ஆம் கட்டமாக பிரதமர் நாளை பிரேசில் தலைநகர் ரியோ டி ஜெனிரோவில் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார். முன்னதாக டிரினிடாட் டொபாகோவில் அந்நாட்டு பிரதமர் கம்லா பெர்சாத்துடன் மேற்கொண்ட பேச்சுவார்த்தைகளை அடுத்து இரு நாடுகளுக்கிடையே 6 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. நாட்டில் கடந்த 4 ஆண்டுகளில் மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சகம் 64 புதிய திட்டங்களை அறிமுகம் செய்துள்ளதாக மத்திய உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். குஜராத்தில் நாட்டின் முதலாவது கூட்டுறவு பல்கலைக்கழகத்திற்கு இன்று அடிக்கல் நாட்டி பேசிய அவர், கோடிக்கணக்கான ஏழை எளிய கிராமப்புற மக்களின் வாழ்க்கையில் நம்பிக்கையை ஏற்படுத்தவே மத்திய கூட்டுறவு அமைச்சகம் உருவாக்கப்பட்டதாக குறிப்பிட்டார். கூட்டுறவு இயக்கத்தின் கீழ் 40 லட்சம் தொழிலாளர்கள் இணைந்திருப்பதாக அமைச்சர் மகிழ்ச்சி தெரிவித்தார். கொள்கை உருவாக்குதல், தரவுகள், ஆய்வு, கூட்டுறவு மேம்பாட்டு திட்டங்கள், புதிய ஆராய்ச்சிகளுக்கு கூட்டுறவு பல்கலைக்கழகம் வழிகோலும் என்றும் திரு அமித்ஷா எடுத்துரைத்தார். தெற்கு நாடுகளின் ஒருங்கிணைந்த நிலையான வளர்ச்சியை இந்தியா உறுதி செய்வதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். ரியோ டி ஜெனிரோவில் நடைபெறும் புதிய வளர்ச்சி வங்கியின் 10வது வருடாந்திர ஆளுநர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், இதன் ஒரு பகுதியாக G20 கூட்டமைப்பில் ஆப்பிரிக்க யூனியனை நிரந்தர உறுப்பினராக்கிய இந்தியாவின் நடவடிக்கையை சுட்டிக்காட்டினார். வளர்ந்து வரும் நாடுகளில் வளர்ச்சி இலக்கிற்கான நிதி பற்றாக்குறையை எடுத்துரைத்த அவர், கோவிட் சூழலுக்கு பின் இலக்கு மற்றும் நிகழ்காலத்திற்கான இடைவெளி $4.2 டிரில்லியன் அளவிற்கு அதிகரித்துள்ளதாக கவலை தெரிவித்தார். நாட்டில் இருசக்கர வாகன ஓட்டிகள் அரசின் BIS தர சான்றிதழ் பெற்ற தலைக்கவசங்களை மட்டுமே பயன்படுத்துமாறு மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. 176க்கும் மேற்பட்ட தலைக்கவசம் தயாரிக்கும் நிறுவனங்கள் செயல்படும் நிலையில் பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கியத்தின் அடிப்படையில் தரமான தலைக்கவசங்களின் அவசியத்தை அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. பசுமை தமிழ்நாடு இயக்கத்தின் கீழ் தமிழகத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் 707 ஹெக்டேர் அலையாத்தி பரப்பு மீட்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் அவர் வெளியிட்ட அறிக்கையில், இத்திட்டத்தின் கீழ் திருவாரூர் மாவட்டத்தில் மட்டும் 1350 ஹெக்டேரில் புதிய அலையாத்தி காடுகள் உருவாக்கி சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். தமிழ்நாட்டில் வரும் சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்ள அஇஅதிமுக தலைமையில் வலுவான கூட்டணி அமையும் என்று அக்கட்சியின் பொதுச்செயலர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், அஇஅதிமுக கூட்டணியில் மேலும் பல கட்சிகள் வர இருப்பதாக கூறினார். ஆளும் திமுகவிற்கு எதிராக அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் திரு எடப்பாடி கே பழனிசாமி கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. மோடி அரசின் 11 ஆண்டுகள். உலக பொருளாதாரத்தில் 4வது இடம், உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள், 25 கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு, 86 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள், அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி, சேவை, நல்லாட்சி, ஏழைகளின் நலன். இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான நரேந்திர மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம். கர்நாடக அணைகளிலிருந்து உபரி நீர் காவிரியில் திறக்கப்படுவதால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து நண்பகல் நிலவரப்படி வினாடிக்கு 53,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. அணையிலிருந்து 40,000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றிலும் நீர்வரத்து வினாடிக்கு 50,000 கன அடியாக அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் வினாடிக்கு சுமார் 50,000 கனஅடியாக தண்ணீர் வரத்து வந்து கொண்டுள்ளது. இதன் காரணமாக ஒகேனக்கல் அருவிகளில் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பிரதான அருவிக்கு செல்லும் நடைபாதையின் மீது தண்ணீர் வேகமாக செல்வதால் கடந்த 11 நாட்களாக அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கும் பரிசல் பயணம் மேற்கொள்ளவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இன்று விடுமுறை நாள் என்பதால் மடம் சோதனை சாவடி அருகே காவல்துறையினர் சுற்றுலா பயணிகளின் வாகனங்களை திருப்பி அனுப்பி வருகின்றனர். பாதுகாப்பு பணிகளில் காவல்துறையினர், தீயணைப்பு வீரர்கள் மற்றும் ஊர்காவல் படையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ஒகேனக்கலில் இருந்து மா தண்டபாணி. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கும்பாபிஷேகத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளரிடம் பேசிய அவர், திருச்செந்தூர் வரும் பக்தர்களின் வசதிக்காக 3 இடங்களில் தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். குடிநீர், மருத்துவம், சுகாதாரம், கழிப்பிட வசதிகள் போதிய அளவு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதனிடையே நாளை மறுநாள் குடமுழுக்கு நடைபெற உள்ள நிலையில் பக்தர்களின் பாதுகாப்பிற்கான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு ஆல்பர்ட் ஜான் கூறியுள்ளார். கும்பாபிஷேகம் பாக்குறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 70 கிட்ட LED ஸ்கிரீன்ஸ் அரௌண்ட் தி டெம்பிள், அரௌண்ட் தி டவுன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கோம். ஒருவேளை கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படி இருந்தா கூட மக்களுக்கு பார்க்கிங் ஏரியாஸ், அப்ரோச் ரோட்ஸ் அங்கெல்லாம் இருந்து கும்பாபிஷேகம் பாக்குறதுக்குள்ள வசதியும் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். ஹாலி வாட்டர் ஸ்ப்ரே பண்றதுக்காக ட்ரோன் ஃபெசிலிட்டி, எல்லாமே ஸ்பிரிங்க்லர்ஸ் ஆல்சோ அரேஞ்ச் பண்ணிருக்கோம். ஸோ கும்பாபிஷேகம் பொறுத்தவரையும் வர மக்களை ப்ராப்பரா ஃபெசிலிட்டேட் பண்ணி மேக்சிமம் கும்பாபிஷேகம் பார்க்க வைக்கிறதுக்குள்ள முழு ஏற்பாடுகளும் தூத்துக்குடி காவல்துறையை பொறுத்தவரையும் வீரப்டன். கும்பாபிஷேகத்தை ஒட்டி தூத்துக்குடி, நெல்லை, உவரி, கிழக்கு கடற்கரை சாலை வழியாக திருச்செந்தூருக்கு வரும் சரக்கு, கனரகம் மற்றும் தனியார் வாகனங்களுக்கு இன்று முதல் 3 நாட்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் பள்ளிகள் இயங்கும் சாலைகளில் மாணவ மாணவிகள் செல்லும் நேரங்களில் கனரக வாகனங்களை இயக்கக்கூடாது என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டத்தில் பள்ளிகள் துவங்கும் மற்றும் பள்ளிகளில் இருந்து மாணவ மாணவிகள் வீடு திரும்பும் நேரங்களில் கனரக வாகனங்களை பள்ளிகள் இருக்கும் பகுதியில் இயக்கக்கூடாது என்பது மிகப்பெரிய கோரிக்கையாக எழுந்துள்ளது. இதிலும் மன்னார்குடியில் ஒரே நேரத்தில் புதிய பேருந்து நிலைய கட்டுமான பணி மற்றும் பாதாள சாக்கடை திட்டப்பணிகள் நடைபெறுவதால் பள்ளி நேரத்தில் கனரக வாகனங்களை நகருக்குள் இயக்கக்கூடாது என்று சமூக வலைதளங்களில் பொதுமக்கள் அனைவரும் கோரிக்கை வைத்து வருகின்றனர். திருவாரூரிலிருந்து ஆர். விஜயகுமார். திருப்பத்தூர், அரியலூர் மாவட்டங்களில் ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கத்தின் கீழ் விவசாயிகள் மானிய விலையில் செடி, விதை தொகுப்புகளை பெற்று பயனடையலாம் என அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் இன்று முதல் வரும் 22ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி அருணா தெரிவித்துள்ளார். கொடைக்கானலில் வார விடுமுறையொட்டி சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வார விடுமுறையை முன்னிட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை சற்று அதிகரித்தே காணப்படுகிறது. மிதமான வெப்பத்துடன் கூடிய இதமான சீதோசன நிலையை அனுபவித்தவாறு பில்லர் ராக், குணா குகை, பயன்மர சோலை, மோயர் சதுக்கம் உள்ளிட்ட பல்வேறு சுற்றுலா தலங்களின் இயற்கை அழகினை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தும் நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள நட்சத்திர ஏரியில் படகு சவாரி, ஏரியை சுற்றி சைக்கிள் சவாரி மற்றும் குதிரை சவாரி மேற்கொண்டும் சுற்றுலா பயணிகள் உற்சாகம் அடைந்து வருகின்றனர். கொடைக்கானலிலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி. சிவகங்கை மாவட்டத்தில் திட்டமில்லா பகுதிகளில் கட்டப்பட்ட கல்வி நிறுவன கட்டடங்களை வரன்முறைப்படுத்த தமிழக அரசின் டிசிபி ஆன்லைன் இணையதளத்தில் விண்ணப்பிக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பொற்கொடி தெரிவித்துள்ளார். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லண்டனில் நடைபெறும் விம்பிள்டன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் 2வது சுற்றில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி மெக்சிகோவின் ரெய்ஸ் இணை ஸ்பெயின், அர்ஜென்டினா இணையுடன் இன்று மோதுகிறது. கனடா ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த் ஜப்பானின் நிஷிமோட்டோவை எதிர்கொள்கிறார். பர்மிங்ஹாமில் இங்கிலாந்திற்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ஆம் நாளான நேற்று இந்தியா தனது 2வது இன்னிங்ஸில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு 64 ரன் எடுத்திருந்தது. இந்தியா தற்போது 244 ரன் முன்னிலையில் உள்ளது. 4ஆம் நாள் ஆட்டம் இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு தொடர்ந்து நடைபெறும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி அர்ஜென்டினா தலைநகர் பியூனஸ் ஏர்ஸில் அதிபர் ஜாவியர் மிலைனுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மாலை மேற்கொள்கிறார். ஏழை எளிய கிராமப்புற மக்களின் வாழ்க்கையில் எழுச்சியை ஏற்படுத்தவே கூட்டுறவு அமைச்சகம் தோற்றுவிக்கப்பட்டதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பசுமை தமிழ்நாடு இயக்கத்தின் கீழ் தமிழகத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் 707 ஹெக்டேர் அலையாத்தி பரப்பு மீட்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கர்நாடக அணைகளிலிருந்து உபரி நீர் காவிரியில் திறக்கப்படுவதால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 53,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. விம்பிள்டன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் 2ஆம் சுற்றில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி மெக்சிகோவின் ரெய்ஸ் இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.